பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வபாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அதனூடாக அமல் செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது இந்த நாட்டிலே பணி செய்யக்கூடிய எமக்கு ஒரு விடுமுறை நாள். குதூகலமாக பொழுதுபோக்காக குடும்பங்களோடும் அதேபோல் இணையதளங்களோடும் நேரங்களை கழிக்கும் பொழுது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சுக்களை பேசுகின்ற மஜ்லிஸுக்கு எம்மை அல்லாஹ் கொண்டு சேர்த்திருக்கின்றான். இன்று இரவு பல நிகழ்வுகள் இந்த ஜித்தாவிலே தமிழ் பேசக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இத்தனைக்கு மத்தியில் இந்த இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்தில் போவதனால் நமக்கு நன்மை இருக்கின்றது என்ற அந்த நல்ல நீயத்தோடு இங்கே வந்திருக்கின்றீர்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய நீயத்துக்களையும் உங்களுடைய அமல்களையும் உங்களுடைய ஜுஹூதுகளையும் ஏற்றுக்கொள்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சோதனையான காலத்திலே நாங்கள் வாழுகின்றோம். உலகத்தில் எங்கு பார்த்தாலும் திடீர் சோதனைகளும் அசௌகரியமான சூழல்களும் ஆங்காங்கே இடம்பெறக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பேரழிவு என்பது ஒரு மனிதனுக்கு மரணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது. அதை நாங்கள் 3 வகையில் பார்க்கலாம். முதலாவது வகை, ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதனாக மரணிக்கக்கூடிய சூழலை பார்க்கலாம். நோய்வாயில் வயோதிபம் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய மரண செய்திகளை நாங்கள் கேட்கின்றோம். இரண்டாவது வகை, ஒரு குழுக்களாக, ஒரு ஊராக, குடும்பமாக, ஒரு பகுதியாக ஒரு பேரழிவு மூலமாக மரணிக்க செய்திகளை நாங்கள் கேட்கின்றோம். ஒரு சுனாமி வருகின்றது, ஒரு வெள்ளம் வருகின்றது, ஒரு மண் சரிவு வருகின்றது, ஒரு நிலநடுக்கம் ஏற்படுகின்றது, ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது. இப்படி ஒரு பகுதியிலே உள்ள மக்கள் மரணிக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, அல்லாஹுடைய நியதி, அல்லாஹுடைய கட்டளை, நபிகளாருடைய போதனை, இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும், இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அழிக்கப்படும், நாம் எல்லோரும் மரணத்தை அடைந்தே ஆகுவோம். இது இறுதி நாளுக்குரிய அடையாளம். அப்போ அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நம்ம வாழ வைக்கும் பொழுது ஒரு பாரிய சக்தியை நம் முன் வச்சிருக்கிறான். அதை நாங்கள் தெரிந்தும் புரிந்தும் புரியாமல் இந்த உலகத்துடைய ஆசைகளும் இந்த உலகத்துடைய தேடலும் இந்த உலகத்தில் இருக்கிற கௌரவமும் அதை நம்மளை மறக்கடிச்சிருக்கு. இன்றைக்கு இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில், தாய்லாந்தில், இந்தோனேசியாவில் எல்லாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு பேரழிவு, நிறைய சேதங்கள். பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் ஒரு ஹைமாவிலே, ஒரு கூடாரத்தில் போய் உட்கார வேண்டிய நிலை, ஒரு பாடசாலையில் போய் உட்கார வேண்டிய நிலை, அல்லோலப்பட்டுக்கிட்டு ஒரு சஃப்பில், ஒரு போலில் நின்று ஒரு சாப்பாட்டு பார்சலை வாங்க வேண்டிய சூழலில் நிர்பந்தமான நிலைமைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய சோதனை. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ அல்லாஹு தாலாவுடைய சில சக்திகள், வல்லமைகள் இருக்கின்றது. அந்த வல்லமைகளை நாம் இயற்கையாக நினைத்து கொண்டு அதுக்கு நாங்கள் பயப்படுவது கிடையாது. சுனாமி வரும் பொழுது அது கடலோர மக்களை தாக்கியது. தரையில் வாழ்ந்தவங்கள் எல்லாம் அதை பற்றி கவலைப்படலை. மலைகளில் இப்போ தாயிஃப், அபுஹா போன்ற கொடைக்கானல், ஊட்டி, குன்னூர், இதில் இந்த மாதிரி வாழக்கூடியவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க நல்ல ஒரு பாதுகாப்பாக இருப்பதாக நினைக்கின்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, சுனாமி வந்து இப்போ பொதுவாக ஓய்வெடுப்பதற்கும் பொழுதுபோக்குக்கும் மக்கள் நாடி செல்வது கடலோரம். அந்த பீதியை அல்லாஹ் உண்டாக்கினான். ஓய்வுக்கும் பொழுதுபோக்குக்கும் கடல் ஓரத்தை தெரிவு செய்தவர்களுக்கு
அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை செய்தார். இதை யார் பார்த்தார்? தரை வழியிலே இருப்பவங்கள், அவங்களுக்கு இதை பற்றி கவலை இருக்கல்ல. அல்லாஹ் அவர்களுக்கு மலையை இறக்கினான், காற்றை இறக்கினான், அவர்களே அல்லாஹ் அச்சமூட்டி கொண்டிருக்கிறான். பெரும் மலைகளிலே வாழக்கூடியவர்கள், இவர்கள் நினைச்சால் நாங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தான், மண் சரிவை ஏற்படுத்தினான், நிலநடுக்கத்தை ஏற்படுத்தினான், பாறாங்கற்களை போன்று மலைகள் வெடித்து சிதறி வந்து இன்றைக்கு மரணித்த செய்திகளை கேட்டு அல்லாஹ் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் உணர வேண்டும், இந்த பூமியில் 76% தண்ணி தான் இருக்கின்றது. 24% அந்த பூமியில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எவ்வளோ உயரத்துக்கு மேலே தண்ணி இருக்கின்றது. அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடிப்பொழுதில் தண்ணீரை கொண்டு அழித்து விடுவோம். ஆனால் அந்த சிந்தை நமக்கு இல்லாமல் போயிட்டு. எனவே தான் அல்லாஹு தாலா நம்முடைய உயிர்களை கைப்பற்றுகின்ற அதை பற்றி சொல்லும் பொழுது, உங்களுடைய நாடி நரம்புக்கு அருகாமையில் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கு, நினைத்தால் ஒரு அமுக்குவதோட நம்முடைய உயிர் போகின்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான ஒரு பேரழிவுகள், ஒரு பெரும் இழப்புகள், பல சிரமங்கள் சமூகத்துக்கு மத்தியிலே வரும்பொழுது முஸ்லீம்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய சோதனைகள் வரும்போதெல்லாம் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் என்பதில் நாங்கள் அதில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க போகிறான், இதைவிட நலவை ஒன்று எனக்கு காண்பிக்க போகிறான், என்னுடைய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தப் போகிறான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தண்டனை உலகத்தில் யாரையும் அல்லாஹ் தண்டிப்பதில்லை. அல்லாஹ் சோதனை கொடுப்பான், அதிகமான வசதிகளை கொடுப்பான், ஏழ்மையை கொடுப்பான், கல்வியை கொடுப்பான், அதிகாரத்தை கொண்டு கொடுப்பான், எப்படி எல்லா வகைகளையும் கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம சோதிப்பான். இந்த எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய கடமைகளை நாங்கள் மாறு செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக நாங்கள் ஆக வேண்டும். அப்படி இருந்தால் அந்த சோதனை நமக்கு வெற்றி. இல்லை என்றிருந்தால் நாங்கள் அல்லாஹ்வுடைய சோதனைக்கு மாற்றுப்பட்டுட்டோம், சிக்கிட்டோம். அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சோதனைகள் இறக்கி கொண்டிருப்பான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அமல் ஹைர், நல்ல அமல்கள் என்று நாங்கள் சிலதை தீர்மானித்து வச்சிருக்கிறோம். கரெக்டாக 5 நேரத்துக்கு வாரது, தொழுவுறது, முன்சஃபில் தொழுவுறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்கிறது, இப்படியான சில அமல்களைத்தான் நாங்கள் நல்ல அமல் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சில சகோதரர்கள் கரெக்டாக 5 நேரம் பள்ளிக்கு வருவார்கள், ஆனால் ஒரு மனுஷனுக்கென்று சலாம் செல்ல மாட்டார்கள், கை கொடுக்க மாட்டார்கள், ஒரு புன்னுருவல் பூக்க மாட்டார்கள், ஒரு மூமினை பார்த்து சிரிக்க மாட்டார்கள், ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு ஆபத்து, ஒரு அனார்த்தம், ஒரு நிற்கந்தியா நிலையை பார்த்து கவலைப்பட மாட்டார்கள். இது அவர் தொழுததுனால புண்ணியம் கிடையாது. அப்போ அமல் ஹைர் என்பது அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கத்தை ஏற்படுத்தும். அது அல்லாஹ்வுடைய கடமை மாத்திரமல்ல. அமல் ஹைர் என்பது மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அந்த தேவைகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பாக இருப்பது அமல் ஹைர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அப்படி வளர்த்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் அப்படி தான் செய்தார். இஸ்லாம் எப்படி வளர்ந்துச்சு? வாளால் வளர்ந்துச்சா? இனி அந்நிய மக்கள் என்ன சொல்கிறாங்க? இஸ்லாம் வாளால் வளர்த்தாங்க, வெற்றி வளர்த்தாங்க. அப்படியே இஸ்லாம் வளர்ந்துச்சு? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரிமா மக்காவுடைய வெற்றி வரும் வரைக்கும் இந்த மார்க்கத்துக்கு அநியாயம் செய்தவர். மக்காவுடைய வெற்றி வரும் வரைக்கும் இந்த இஸ்லாமுடைய எதிரி, எங்கே கண்டாலும் அவரை கொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இக்ரிமாவையும் அந்த நபி மன்னித்தார். இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு, அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு, நிறைய ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். வஹ்ஷி ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டவர், கொலை செய்தார். என்ன செய்தார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுகிறார்கள், எப்படியாவது அந்த மனிதனுக்கு இஸ்லாத்தை கொடுத்துருவோம், எப்படியாவது அந்த மனிதன் இந்த தீனில் சேரட்டும் என்று அவரை தேடி அலைந்து
அவரை இஸ்லாத்துக்கு வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர் செய்த சாதனை என்ன? இந்த மார்க்கத்திலே ஆக நல்ல சிறந்த மனிதரில் ஒருவரை நான் கொலை செய்து விட்டேன், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பகரமாக இந்த மார்க்கத்துக்கு யார் மிக மோசமானவனோ அப்படியான ஒருதனை நான் கொல்லணும் என்று பொய் நபியாக சித்தரித்த முசைலமாவை அந்த வஹ்ஷி கொலை செய்கிறார். அன்புல் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் கரெக்டாக தொழுதுட்டு மாத்திரம் இருப்பதனால நமக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க, நான் டைமுக்கு தொழுகிறேன் என்ற விஷயத்தை முடிக்க நான் கிளியராக இருக்கேன். அப்படி அல்ல. சமூக பற்று வரும், நமக்கு சமூகத்தை பற்றி ஆசை வரணும். சமூகத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்குது, இது யார் செய்கிறது? நம்ம ஒதுங்கிட்டு போனோம்னு சொன்னான். அன்புள்ள சகோதரர்களே, அண்மையில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு ஊடாக இப்போ இலங்கையில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு சுனாமியை விட 6 மடங்கு அந்த அளவுக்கு இழப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. சுனாமியை விட 6 மடங்கு இழப்பு. ஒரு நாட்டு அரசாங்கத்தினால் அதை ஈடு செய்ய முடியாது. இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் ஒவ்வொரு குழுவாக ஒவ்வொரு அமைப்பாக இறங்கி தன்னுடைய சதுர சேவைகளை பொருளாதாரத்தை அள்ளி வீசி உழைக்கும் பொழுது இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்லெண்ணம் ஏற்படுகின்றது. அப்துல்லா செய்தார் என்று யாரும் சொல்லலை, முஹம்மது செய்தார் என்று யாரும் சொல்லலை. முஸ்லீம் சமூகம் தன்னுடைய முழு நாட்டு மக்களுக்காக முன்னிற்கிறார்கள். மலத்தை அள்ளுகிறார்கள், அசிங்கத்தை அள்ளுகிறார்கள், தன்னை அர்ப்பணித்து செய்கிறார்கள். இது எதுக்கு மதிப்பை ஏற்படுகின்றது? நாம் இருக்கின்ற இஸ்லாத்துக்கு மதிப்பை ஏற்படுத்துகின்றது. ஒரு முஸ்லிமானவன் இப்படித்தான் இருப்பான் என்பதை இதை சுட்டி காட்டுகின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லமல்களில் நல்லமல் என்று செய்யும் பொழுதோ அல்லாஹ்வுடைய படைப்புக்குள் நாங்கள் கருணை உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, மனிதர்கள் மீது அன்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது இதுதான் நல்லமல். இந்த நல்லமல் நம்மளோட இருக்கணும். ஒரு தொழுகிறார், நோன்பு பிடிக்கார், உம்ரா செய்கிறார், ஹஜ்ஜிக்கு போகிறார், எல்லா கடமையும் செய்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்பில் சிறந்த படைப்பாக மனிதன் அவனோடு நல்லமில்லை என்றால், தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட சால்னாவை கொஞ்சம் தண்ணியை கூட வைங்க, பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க. இப்படி சொன்ன ரசூல், அந்த ரசூலுடைய சமூகம் நாங்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நான் நிறைவாக சாப்பிடுகிறேன், மற்றவர்களை பற்றி சிந்த, மற்றவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படி நம்ம நினைக்கலன்னு சொன்னால் நம்மகிட்ட சமூகப்பட்டு இல்லை. அப்துல்லா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹுமா எப்போதெல்லாம் அவரிடத்தில் ஒரு சாப்பாடு வருதோ, அவர் நல்ல சாப்பாடாக அவர் நினைத்தால் அந்த சாப்பாட்டுக்கு அனாதைகளை தேடுவார்கள், விதவைகளை தேடுவார்கள், மிஸ்கீன்களை தேடுவார்கள். அவர்கள் இல்லாமல் அந்த சாப்பாட்டை சாப்பிட மாட்டார்கள். எப்படி அவர் பழகிக்கிறார்கள். இந்த நிலைமை வரணும் சகோதரர்களே. சமூகத்தை பற்றியான அக்கறை வரணும். இப்போ நம்முடைய மனைவியை பற்றி நமக்கு அக்கறை, அது இயல்பாக இருக்குது. பிள்ளைகளை பற்றி இயல்பாக இருக்குது, தன்னுடைய பெற்றோரை பற்றி இயல்பாக இருக்குது, குடும்பத்தை பற்றி இயல்பாக இருக்கின்றது. நம்முடைய சமூகம் நலவடைய, இது ஒரு சதகத்துல் ஜாரியா. சமூக பணிக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டால் அது நாங்கள் முன்புறங்கட்டிக்கு போகணும், முன்னுக்கு நிற்கணும். எனவே யாரெல்லாம் சமூக பணிக்கு நாங்கள் முன்னுக்கு போகிறோமோ 3 விஷயம் அவளுக்கு கிடைக்கும். முதலாவதாக அல்லாஹ்வுடைய பொருத்தம், இரண்டாவதாக தஃப்ரீஜுல் குர்ப், தனக்கு ஏற்படைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான், மூன்றாவதாக நுசூலுல் பரக்காத், அல்லாஹ் அவர்களுக்கு அருளை இறக்குவான். அது நமக்கு தெரியாது, இதுதான் நமக்கு அருள்னு தெரியாது. எத்தனையோ அருள்களை எல்லா வகையிலையுமே அல்லாஹு தாலா இந்த 3ஐயும் எல்லாம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒமா துன்ஃபிகு மின் ஹைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்கள் எதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக செலவினம் செய்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அதனுடைய பெருமதி, அதனுடைய வெகுமதி, அதனால் கிடைக்கக்கூடிய எவ்வளவு நன்மைகள் அது நமக்கு அறியாது. அதனால் இந்த ஜமானில் ஏற்படக்கூடிய இகாதத்துல் மல்ஹூப், பாதிக்கப்பட்டவர்கள், திக்கட்டவர்கள், திடீர் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், இப்படியான சந்தர்ப்பங்களெல்லாம் நாம் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் எங்களுக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக செய்யணும். ஃபேஸ்புக்கில் போகிறதுக்காக நம்ம செய்யக்கூடாது, வாட்ஸ்அப்பில் போகிறதுக்காக செய்யக்கூடாது,
டிக்டாக்கில் போகிறதுக்காக செய்யக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் ஜஸாக்கல்லாஹ் செய்கிறார்கள், ஆனால் இஹ்லாஸ் இல்லை. பெருமைக்கும் மமதைக்கும் அடுத்த டீமை விட நாங்கள் இப்படி செஞ்சோம், ஊர் கதைக்கோணும், லைக் வரணும், வியூஸ் வரணும். என்னத்துக்கு இது? நான் என்னுடைய ரப்புக்காக நான் செய்கிறேன். யார் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன். இந்த நிலைமை நமக்கு வரணும் சகோதரர்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள், ஒரு மன்னராக இருக்கிறார்கள். எத்தனை பேர் வேலைக்கு வச்சுக்கலாம், எவ்வளோ கட்டடையிலெல்லாம் என்னையெல்லாம் செய்யலாம். அவர்கள் மதீனாவிலே இரவேல சுற்றி திரிவார்கள், யாருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி, யார் எப்படி வாழ்கிறார்கள் சொல்லி. ஒரு முறை அந்த பயணம் போகும்போது கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். ஒரு கண் தெரியாத ஒரு வயோதிபமான ஒரு முதிய பெண்மணியை சந்திக்கிறார்கள். அந்த பெண்மணிக்கு கண் தெரியாது, தன்னுடைய வேலைகளை செஞ்சு கொள்ள முடியாது. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணுடைய வீட்டை சுத்தம் செய்கிறார்கள், அவருக்கு தேவையானதை செய்கிறார்கள், அவருடைய ஆற்றிலே பால் கறந்து வைக்கிறார்கள். அந்த பெண்மணிக்கு யார் செய்கிறன்னு தெரியாது, தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் செஞ்சு வரார்கள். ஒரு நாள் அந்த பெண்மணி சொல்கிறார், எனக்கு யாருன்னு தெரியாது, என்னுடைய கடமையெல்லாம் சரியாக நிறைவேற்றி வைக்கப்படுகிறேன்னு சொல்கிறார்கள். ஒரு ஜனாதிபதி, ஒரு ஹலீஃபா சமூக பணி எப்படி செய்கிறார் சகோதரர்களே? எனவே ஒரு ஜனாதிபதி என்பது கட்டளையோடு இருக்கல்ல, அதை களத்தில் இறங்கி செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு கஷ்டமான ஒரு காலம் வருகிறது, ஒரு பஞ்சமான காலம். அந்த காலத்தில் திரிகிறார்கள், அலைந்து திரிகிறார்கள். இந்த பிரதேசத்தில் யாருக்கு என்ன கஷ்டம் வருகிறது தேடுகிறார்கள். ஒரு தாயார் தன்னுடைய குழந்தைகளை வைத்துக்கொண்டு தண்ணியை சூடாக்கி இதோ சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கின்றது, அந்த விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறார். சாப்பாடு இல்லை, பிள்ளைகள் கத்துது. நெருப்பை ஊற்றி தண்ணியை கொதிக்க வந்தால் சாப்பாடு ரெடியாக இருக்குது. போய் பார்க்குறார்கள், சாப்பாடு இல்லை. அன்புள்ள சகோதரர் தன்னுடைய தோலில் மாவை சுமந்து நெய்யை கொண்டாந்து சமைச்சு அவர்களோடு உண்டு அந்த பிள்ளைகள் சிரிக்கும் வரைக்கும் அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள். இதுதான் சமூக பணி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோட்டங்களில் போய் வேலை செய்வார்கள், ஈச்ச மரங்களுக்கு தண்ணீர் ஊட்டுவார்கள் சம்பளத்துக்கு. அந்த காசை எடுத்து சமூகத்துக்காக செலவழிப்பார்கள். இப்போ நாமெல்லாம் ஒவ்வொரு சம்பளத்துக்கு வந்திருக்கிறோம், ஒவ்வொரு முறைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் நினைக்கலாமா, நான் சம்பளத்துக்கு வந்து ஒரு எக்ரிமெண்ட்டில் வந்திருக்கிறேன், அங்கே கொடுக்கக்கூடாது, இங்கே கொடுக்கக்கூடாது. ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக நடந்து காட்டியிருக்கிறார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, நம்முடைய சொந்த வேலையை விட்டாவது சமூகத்தில் ஒரு இழப்பு ஏற்பட நம்ம ஒன்றுக்கு போகணும். ஏனென்றால் அது எந்த நாளும் வாரல்ல. நம்முடைய சொந்த வேலையை எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒரு இழப்பு, ஒரு திடீர் ஒரு உதவி ஏற்படும் பொழுது அது எப்பயும் வராது. அந்த இடத்துல நாங்கள் முந்திக்கொள்ள வேணும், நல்ல காரியங்களுக்கு நாங்கள் முந்திக்கொள்ளணும். அப்படி முந்திக்கொள்ளும்போது நம்மளை யார் பின்தொடர்ந்து வருகின்றார்களோ அவர்களுக்கும் அவர்கள் செய்கின்றதிலையும் அல்லாஹ் நமக்கும் நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புன் நாஸ் இலல்லாஹி அன்ஃபஅஹும் லின்னாஸ். மனிதர்களிலே சிறந்தவன் யார் என்றால் மனிதர்களுக்கு நல்லது செய்கிறவனாக இருப்பான். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மனிதர் யார் என்று சொன்னால் மனிதர்களுக்கு நல்லது செய்யும். இப்போ நாம் யோசிப்போம், நான் மனிதர்களுக்கு செஞ்ச நலவு என்ன? என்னால் ஒரு அனாதை படித்து கொண்டிருக்கிறது, ஒரு விதவை பெண்ணுடைய செலவினத்தை பொருட்படுத்தியிருக்கிறேன், ஒரு மிஸ்கீனுடைய ஒரு கல்விக்கு உதவி செய்கின்றேன், ஒரு கரண்ட் பில்லை கட்டுறேன், ஒரு தண்ணி பில்லை கட்டுறேன், அவங்களுக்கு மாதான ஒரு கொடுப்பதை கொடுக்குறேன். நம்ம யோசிக்கணும், நமக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம்? அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறோம், ஆனால் சொர்க்கத்துக்குரிய காரியங்கள் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? யோசிங்க. எல்லாரும் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறோம். எந்த சொர்க்கம் அபூபக்கருக்கோ அதே சொர்க்கம் எனக்கும், எந்த சொர்க்கம் உமருக்கோ அதே சொர்க்கம் எனக்கும். உமருடைய தியாகம் என்ன, நம்முடைய தியாகம் என்ன? அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இது நம்மக்கிட்ட மாறணும். மேலும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், ஹைருன்னாஸ், மனிதர்களே சிறந்தவர்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனும் மக்களுக்கு நல்லது செய்கிறவன், மனிதர்களே சிறந்தவனும் மக்களுக்கு நல்லது செய்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் வெறுமனே தொழுகை மாத்திரம், பள்ளியோட சம்பந்தப்பட்ட அமல்கள் மாத்திரம்தான்
நன்மை அளிக்கும் நினைக்கக்கூடாது. அதோடு சேர்த்து இஹ்சான் இலா ஹல்கில்லா, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு நாங்கள் உபகாரம் செய்வோம். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மிகவும் உன்னதமான ஒரு படைப்பு தான் மனித இனமாக இருக்கின்றது. எனவே நம்ம இறக்கப்படும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து, ஒரு மூமினை பார்த்து நாங்கள் புன்முறுவல் பூக்கிறது, சிரித்த முகத்தை காட்டுவது சதக்கா என்று சொன்னார்கள். ஒரு சிரித்த முகத்தோடு ஒரு மூமினை நாங்கள் சந்திக்கணும். முறைச்சி பார்க்குறது, கடூரமாக பார்க்குறது, வெறுப்போடு பார்க்குறது, சலாம் சொல்வதில்லை, இதெல்லாம் கிடையாது. மனிதன் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. நாங்கள் பிறக்கும்போது எங்களை கைகோர்த்து எடுத்தவர் ஒரு மனிதர். நாங்கள் மரணிக்கும் போதும் கைகோர்த்து தூக்கி கபூரில் வைக்க வேண்டிய மனிதர். ஆனால் அப்போ எங்களுக்கு மத்தியில் கசப்பு, வெறுப்பு, அதே போல் கெட்ட எண்ணங்கள், எப்போ பார்த்தாலும் தவறாக சித்தரிப்பது, எப்போ பார்த்தாலும் நல்லெண்ணம் இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் ஒரு சமூக பணியை நமக்கு ஏற்படுத்தாது. அதனால் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா ஒரு குர்ஆனுடைய வசனத்தில் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இந்த வசனத்தில் 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். வஃஅலுல் கைர், நீங்கள் நலவை செய்யுங்கள், வெற்றி அடைவீர்கள். அப்போ பொதுவாக அல்லாஹ் சொல்லிட்டான் நலவை செய்யுங்கள். அப்போ இதில் அறிஞர்கள் சொல்லக்கூடிய முதலாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, இரண்டாவது அல்லாஹ்வுடைய படைப்புக்கு மனிதர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்வது, மூன்றாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்டுவது. இந்த மூன்றையும் செய்யணும். எதற்காக என்றால் இந்த துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் நற்கூலி எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நியத்தோடு நாங்கள் செய்வோம். இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கின்றது. இதை நாங்கள் செய்வதன் ஊடாக அல்லாஹ் கொடுக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய பொருத்தம். சொர்க்கத்தை கொடுக்கிறான், நரகத்திலிருந்து பாதுகாக்கிறான், இந்த துனியாவுடைய சாதத்தை சீதவித்தனத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அதனால் சமூக பணி இல்லாமல், சமூகத்துடைய சேவைகள் இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது கஷ்டம். இந்த இடத்துல நாம் வேலை வாய்ப்புக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி பல பேருடைய உழைப்பு இருக்கும். ஒரு ஆள் விசா அனுப்பியிருப்பார், ஒரு ஆள் வேலையை கற்றுக் கொடுத்திருப்பார், ஒரு ஆள் மஷூரா சொல்லியிருப்பார், இந்த மாதிரி போங்க, இந்த மாதிரி அணுகுங்க, இப்படி போனால் இதை எடுக்கலாம் என்று பல பேருடைய அந்த அறிவுறுத்தல்களும் வழிகாட்டல் நமக்கு இருக்கும். அப்போ அது எல்லாத்தையும் நாம் எடுத்துட்டு சுயநலமாக நாங்கள் நடந்து கொள்வோம் என்றிருந்தால் கண்டிப்பாக அதில் அல்லாஹு தாலா வெற்றி வைக்க மாட்டான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மகிட்ட ஒரு மனசில் ஒரு பூரணமான ஒரு நீயத்து, இந்த மார்க்கம் வளர்ந்ததெல்லாம் அஹ்லாக், நல்ல பண்பாடுகள், இஹ்திராம், மனிதனை மதிப்பது, மனித சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த முன்னுரிமை, இவைகள் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் வளர்ந்ததை தவிர முழுக்க தொழுகையை காட்டியோ. ஒரு சகோதரர் சொன்னார், ரைட், இந்த நாட்டில் ஒருத்தர் என் வீட்டில் வேலை செய்ய, அவர் இஸ்லாத்தை எடுங்க, அவர் இஸ்லாத்துக்கு களிமா சொல்லிக் கொடுங்க. இப்போ நான் கேட்டேன், ஒன்றில் அவர் என்னத்தை கண்டார்? அவர் இஸ்லாத்துக்கு எடுக்க சொல்லிங்க, ஒன்றில் என்னத்தை கண்டார்? இவர் சொல்கிறாரு, நான் தொழுவுறத்தை அவர் கண்டார்ண்டு. இப்போ நான் கேட்டேன், இந்த கௌபத்துல்லா லட்சக்கணக்கில் மக்கள் தொழுவுது, உலகம் பூரா பார்த்துட்டு இருக்கான், யார் இஸ்லாத்துக்கு வரான்? முதலாவது அவனுக்குரிய கண்ணியத்தை கொடு, இஹ்திராம் செய், வேலைகளை லேசுப்படுத்து, தன்னுடைய சகோதரப்பில் நடந்து கொள்ளு, லேசுப்படுத்து, அன்போடு நடந்து கொள்ளு. இதுதான் நம்முடைய மார்க்கத்திற்கு. அன்புள்ள சகோதரர்களே, யாரெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் நுழைந்திருக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் அதில் அதிகமானவர் நம்முடைய பண்பாடுகள், நன்னடத்தைகள், சமூக சேவைகள், இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துத்தான் இந்த மார்க்கத்தை நுழைந்திருக்கிறார். எனவே நாங்கள் சமூக பணியை அல்லாஹ்வுக்கா இஹ்லாஸோட தூய்மையோடு செய்யும் பொழுது இது ஒரு பிரச்சாரம், இந்த தீனுக்குள்ளே ஏனைய மக்களை இழைப்பதற்கான பிரச்சாரம். இன்றைக்கு யாரெல்லாம் நம்மளை திட்டுகிறார்களோ, ஏசுகிறார்களோ, இப்படியான பேரழிவுகள் வரும் பொழுது, இப்படியான அனார்த்தங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, நம்முடைய இளைஞர்கள், வயோதிபர்கள், பெண்கள் முன்னுக்கு நின்று செய்கின்ற சேவைகளை பார்த்து அதிர்ந்து போகின்றார்கள். இஸ்லாத்துக்கு வருவதற்கு ஆசைப்படுகிறார்கள். அவங்களுடைய கௌரவம், அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய பணி, அவங்க இருக்கின்ற அந்த சனம், அதுதான் தடுக்கின்றது. இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணம் ஏற்பட்டு விடுகின்றது. எனவே சமூக பணி என்று வரும்பொழுதோ தங்களுடைய பொருளாதாரத்தை செலவழிப்போம், சதுரத்தை கொடுப்போம், உடலை கொடுப்போம், நம்முடைய சிந்தனையை கொடுப்போம், நம்முடைய வேலையை பிற்படுத்துவோம், இதுக்கு சமூக பணிக்கு முற்படுத்துவோம்.
அல்லாஹ் இந்த உலகத்திலே சஆதத்தை சீதவித்தனத்தை தருவான், நாள் மறுமையிலே நற்கூலியை வழங்குவான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இப்படியான சமூக பணிக்கு நாங்கள் அதிகமாக சேவை செய்யக்கூடியவர்களாக, இஹ்லாஸோடு செய்யக்கூடிய கூட்டமாக எங்களை ஆக்குவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.